மணிகண்டன் பட்டி சாஸ்திரிகளுக்கு மும்மூர்த்திகளோட தரிசனத்தையும் தன்னோட உருவத்துல கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல இது எல்லாத்தையும் வைகுண்டத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிற மகாலட்சுமி சந்தோஷமா சொல்றாங்க. மணிகண்டனோட உருவத்துல மும்மூர்த்திகளையும் தரிசனம் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு பெரிய பாக்கியம், அதீத தேஜஸோட இருக்கான் அப்படின்னு சொல்ல நாராயணனும் ஆமா, கலியுகம் அத்தனை இருண்டதா இருக்குது இல்லையா, செல்வம் படைத்தவங்க இல்லாதவங்களை கஷ்டப்படுத்துறதும், வேதங்களை புறக்கணிக்கிறதும், பண்டிதர்கள் கல்வியவே வியாபாரமாக்குறதும், கழகங்கள் வெற்றி கிடைக்கிறதும், தர்மம் அதர்ம வழியில மாறதும், நன்றி உணர்ச்சி இல்லாம இருக்கிறதும், மாயைகள் பெருகிறதும், பூஜைகள் தவங்கள் குறையறதும் நடக்கிறதான கலியுகத்துல அப்படிங்கிறார். ஆமா, நீங்க சொல்றது சத்தியம் தான் அப்படிங்கிறாங்க மகாலட்சுமி. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கலியுகத்துல தர்மத்தை ரட்சிக்க கூடியவனாகவும் கலியுக வரதனாகவும் மாபெரும் ஜோதியாகவும் இருக்கக்கூடிய மணிகண்டன் தன்னோட பக்தர்களான சாதுக்கள் எல்லாருமே பாதுகாப்பான். மகாலட்சுமி மணிகண்டன் வெறும் ஒரு ராஜாவா இல்லாம லோகத்துக்கே சக்கரவர்த்தி ஆக போறான், ஹரிகரன்மார்கள் எல்லாரையும் நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படிங்கிறாங்க லட்சுமி. நாராயணனும் அதுக்கு அரசு சிம்மாசனம் அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது, இது கலியுகமா இருக்கிறதுனால தான் அது மேல ஆசை வருது, கலியுகமா இருக்கிறதுனால அது மேல மோகம் கொண்டு பல தவறுகளை செய்வாங்க, மக்களையும் ஹிம்சை பண்ணுவாங்க, இதுல ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்ல லட்சுமியும் இவ்வளவு கஷ்டங்கள் இருந்து இந்த கலியுகத்துல மணிகண்டன் இருக்கா அப்படிங்கறதே நமக்கு ரொம்ப நிம்மதி கொடுக்குது அப்படிங்கிறாங்க. நாராயணனும் அதுக்கு தர்ம சாஸ்தாவாகவும் கல்விக்கு அதிபனாகவும் சனி தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியவனாகவும் மணிகண்டன் எல்லாரையும் காத்து ரட்சிப்பான் அப்படின்னு சொல்ல லட்சுமி உங்களோட ஆசீர்வாதப்படியே மணிகண்டனும் ஜனங்கள் எல்லாரையுமே ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த காட்சியில சக்கரபாணி புலம்பிட்டு இருக்கான், இதனால அது நடந்திருக்குமோ அதனால இது நடந்திருக்குமோ அப்படின்னு புலம்பிக்கிட்டே தலைக்குள்ள ஏதோ வண்டு பறக்கிற மாதிரி இருக்கு, இவ்வளவு குழப்பமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் சக்கரபாணி புலம்பிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு மணிகண்டன் வர்றாரு. சக்கரபாணி மணிகண்டனை வணங்க, சக்கரபாணி ஏதோ ஆலோசனை பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு மணிகண்டன் கேட்கும். ஆமா, எதுவும் ஆலோசிக்காம இருக்க முடியுமா, எல்லாம் ராஜ்ய காரியங்களாச்சு அப்படின்னு சொல்ல மணிகண்டன் ராஜ்ய காரியங்களை பத்தி யோசிக்கிறதுக்கு தான் மகாராஜா இருக்காரு அப்படிங்கவும் ஆமா அதேதான் சொல்லி அவனும் சமாளிக்கிறான். மணிகண்டன் சக்கரபாணிட்ட கேட்கிறாரு, எண்ணெய் ஆகிறதுக்கு தான் இருக்குன்னு தெரியும், சக்கரபாணி இங்க எதுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னு மணிகண்டன் சொல்லவும் இவன் பதில் சொல்ல முடியாம திணறான். சரி, நாட்டு நடப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுல உங்களுக்கு அக்கறை இருக்குதானே அப்படின்னா அது நல்ல விஷயம் தான் அப்படின்னு மணிகண்டன் சொல்லவும் ஆமா, ஏதோ ராஜா செஞ்சுட்டு இருக்காருனால என்னாலான வேலைகளும் செய்துதான் ஆகணும் அப்படின்னு தடுமாறிட்டே சொல்ல மணிகண்டன் அதான் எனக்கும் வேணும், அதுவும் தியாக புத்தியும் சேவை மனப்பான்மையும் விசுவாசமும் ராஜ்ய ஸ்நேகம்னு எல்லா விஷயமும் சக்கரபாணி கிட்ட இருக்கு அப்படின்னு மணிகண்டன் சொல்லவும் அப்பா உங்களுக்காவது இந்த விஷயம் தெரிஞ்சதே அப்படிங்கிறா சக்கரபாணி. மணிகண்டன் ஆமா அதேதான், சக்கரபாணியை பத்தி எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா, அது ஒண்ணுதான் பிரச்சனையே அப்படின்னு சொல்லவும் இவர் என்ன சொல்றாருங்கிற மாதிரி திருதன்னு மொழிக்கிறான் சக்கரபாணி. நல்ல ராஜபக்தன் தான் இந்த சக்கரபாணி அப்படிங்கிறது எனக்கு மட்டுமே தெரிஞ்சா போதுமா, லோகம் முழுக்க சக்கரபாணியை பத்தி தெரியணும், அவனுக்கான அங்கீகாரம் கொடுக்கணுங்கிறது எனக்கும் ஆசை அப்படின்னு சொல்லவும் சக்கரபாணி ஆமா, நீங்க சொன்ன எல்லாத்தையும் உங்க மனசுலயே வச்சிருங்க, ஆனா அவசியம் வரும்போது சொன்னீங்கன்னா போதும் மத்தவங்களுக்கு அப்படிங்கிறான். அதுக்கு அவசியம் கண்டிப்பா ஒரு நாள் வரும், அப்போ உனக்கு என்ன செய்யணுமோ நான் கண்டிப்பா செய்யறேன் அப்படின்னு கிண்டலா சொல்லவும் இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியாம போது எனக்கு அப்படிங்கிற சக்கரபாணி. ஆனா அதுக்கு கொஞ்ச நாள் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு நாள் ஆனாலும் நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சக்கரபாணி சொல்லவும் மணியண்ணனும் அங்க இருந்து சரி காத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. மணியண்ணன் போனதுக்கு அப்புறமா சக்கரபாணி இப்போ என்கிட்ட அவர் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். யோசிச்சுட்டு ஐயோ தலையெல்லாம் சுத்துது, அவர் சொன்னது ஒன்றும் புரியல, வைத்திட்ட போக வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.